ஐயா லாகவா லாரன்ஸ் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? ஐயா, ஒரு மனுஷன் நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறவன் வசதி இல்லாத பாமரனுக்கு போய் நல்லது பண்ணணும். நிலம் வச்சு அவனே நல்லா இருக்கிறவனை போயிட்டு அவனுக்கு போய் டிராக்டர் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீங்களாம் என்ன ஐடியாவில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நமக்கு நாம விளம்பரம் படுத்திக்கணும். வெளியில் நம்ம இப்போ விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியாவில் மட்டும் கதறிட்டு இருக்காங்கல்ல. ஒரிஜினல் விவசாயம் பண்ண மாட்டான் இவன். எவனுமே வயலில் இறங்கி விவசாயம் பண்ணுறவனெல்லாம் கிடையாது. விவசாயம் வாழணும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் மட்டும் விளம்பரம் தேடிட்டு இருப்பான். ஆனால் ஒரிஜினலாக எவனும் விவசாயம் பண்ண மாட்டான். அது மாதிரி இந்த விவசாயத்தை பற்றி இப்போ ரொம்ப ட்ரெண்டாக பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு ஒரு 10 டிராக்டர் வாங்கி கொடுத்தோம்னா நம்ம பேர் நமக்கு நாளைக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு அந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கிற. இப்போ உண்மையாலுமே நீ ஒரிஜினலாக நீ வேலை நல்லா செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஒரு பாமரனுக்கு வேலை நீ நல்லா செஞ்சுருக்கணும். நிலம் வச்சு நல்லா வசதியாக இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு அவன் விவசாயின்னா கூலி வேலைக்கு போகிறவன் தான்டா ஏழை. விவசாயி ஏழை கிடையாது. ஏன்னா அவனுக்கு பூமி இருக்குது. அந்த பூமி வச்சு அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பூமி கூட இல்லாத பாமரன் பிச்சை எடுத்தா மானம் போயிருமே அப்படிங்கிறதுக்காக அந்த பிச்சை எடுக்கிறதுக்கும் வழி இல்லாமல் எத்தனையோ பேர் மானம் மரியாதை இழந்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க பாமர மக்கள். அவனுங்களுக்கு போய் ஏதாவது பண்ணு. நீ ஒரு ஊருக்குள்ளே போ, கிராமத்துக்குள்ளே. அந்த கிராமத்துக்குள்ளே போயினா 1008 பிரச்சனை இருக்கும். ரோடு இல்லை, தண்ணி இல்லை, குளங்குட்டைங்க சுத்தமாக இல்லை, குளங்குட்டை முள் முளைச்சி கிடக்கும், பப்ளிக் டாய்லெட் இருக்காது. இது மாதிரி எதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஊருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, 10 லட்ச ரூபா போட்டு டிராக்டர் வாங்கி கொடுத்தேன். 10 லட்ச ரூபாய் நீ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தாலும் 10 கிராமமே நல்லா இருந்திருக்கும். அது மாதிரி நீ விளம்பரம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவன் அந்த மாதிரி போய் ஏதாவது ஒரு கிராமத்துக்குள்ள ஏதாவது நீ நல்லது பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, விவசாயிக்கு நீ டிராக்டர் வாங்கி கொடுத்துறீன்னு சொல்லி அதை ஒரு பெருமை பீத்திக்கிற. எந்த முட்டாளாவது இந்த வேலை செய்வானடா? எந்த முட்டாளும் செய்ய மாட்டான் டிராக்டர் வாங்கி தரேன்ட்டு. சரியா? உண்மையாலுமே ஒரிஜினலாக நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவன் பாமர மக்களுக்கு பண்ணியிருப்பான். கூலி வேலைக்கு போகிறவனுக்கு பண்ணியிருப்பான். பணம் இல்லாத ஒரு ஏழைக்கு பண்ணியிருப்பான். பணம் வசதி இருந்து அவனுக்கு பூமியோடு இருக்கிறவனுக்கு போய் அவனும் நல்லது பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பூமி இருக்குது. அந்த பூமியை வச்சு அவன் பொழைக்க தெரியலன்னா அது அவன் தலையெழுத்து. அந்த பூமியோட இல்லாதவனுக்கு போய் தான் நம்ம நல்லது பண்ணியிருக்கணும். இனிமே நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிங்க. ஒரு கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா 1008 பிரச்சனை இருக்கும் பாமர மக்களுக்கு. தண்ணி வசதி இருக்காது, கரண்ட் வசதி இருக்காது, ரோடு வசதி இருக்காது, பப்ளிக் டாய்லெட் இருக்காது, நல்ல கொட்டை பூரா புதர் மண்டி கிடக்கும். அது மாதிரி எத்தனையோ பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க. அது பப்ளிக்கில் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஒருத்தனுக்கு யூஸ் ஆகாது, எல்லாருக்குமே யூஸ் ஆகும். அது மாதிரி நல்லது பண்ணணும்னா அப்படி பண்ணுங்க. விளம்பரம் தேடிட்டு இருக்காதுங்க. உங்களுக்கு நீங்களே விளம்பரம் தேடிட்டு போய் போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு தெரியுது. அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் உருப்படியை பண்ணிட்டு பண்ணுங்க. நல்லது பண்ணுறது நல்லதாக பார்த்து பண்ணுங்க. நமக்கு விளம்பரம் கிடைச்சா போதும். எது ட்ரெண்டில் போயிட்டுருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு விளம்பரம் கிடைச்சா போதும் நமக்கு அப்படின்னு பார்க்காதீங்க. நல்லது பார்த்து பண்ணுங்க.